ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நான் கிச்சன் கவுண்டர் டாப் தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஆனால் இது வெறும் க்ளீனிங் வீடியோ இல்லை. நான் ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன்னு சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமங்க முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது என்னென்னு உங்களுக்கு புரிய வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போ தான் 1 மந்த் ஆகுது. சரி, எனக்கு பயனுள்ளதாக இருக்குது, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு தான் நான் சொல்ல வந்தேன். பாருங்கள், நம்ம பொண்ணுங்க எப்போவும் வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். சமையல், க்ளீனிங், குடும்பம் ஓடிடுது. ஆனால் நமக்கு ஒரு அடையாளம், ஒரு தொழில் கையில் இருக்கணும். அதுக்கு தான் நான் இப்போது இந்த சேனலில் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே பேசலாம். இந்த கவுண்டர் டாப்பை நம்ம தினமும் வந்து க்ளீன் பண்ணுறோம். தினமும் நம்ம க்ளீன் பண்ணுறோம். ஆனால் இதை ஒரு தொழிலாக மாற்ற முடியும்னு தெரியுமா? நான் சமைக்கிறேன், க்ளீன் பண்ணுறேன், வீட்டை அழகாக வச்சுக்கிறேன். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஸ்கில். நான் 4 பேருக்கு சொல்லி கொடுத்தா அது எனக்கு ஒரு வருமானம் தான். முதல்ல சாமான் எல்லாமே எடுத்து வைக்கிறேன். அப்படியே என் மனசில் இருந்த பயத்தையே நான் எடுத்துட்டேங்க. நம்மளால் முடியும்னு யோசித்தா பெண்களாக இருக்கிற நம்ம எல்லாருமே வந்து நம்மளால் முடியாதுன்னு எதுவுமே இல்லை. முடியாதுன்னு நினச்சா எதுவுமே முடியாமல் போயிடும். நம்மளால் எல்லாமே சாதிக்க முடியுன்றது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே வந்து அதை ப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஸ்ப்ரே அடிக்கிறோம். ஆனால் இந்த அழுக்கு மாதிரி தான் நம்ம மனசில் இருக்கிற தயக்கமும் தேய்ச்சி எடுக்கணும், போயிடும். பெண்களுக்கு தைரியம் ரொம்ப முக்கியங்க. வீட்டு வேலை மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்சது ஒரு விஷயம் பண்ணணும். யூடியூப், இன்ஸ்டாகிராம், தையல், சமையல் கிளாஸ் எதுவாக இருந்தாலும் சரிங்க. பாருங்கள், தேய்க்க தேய்க்க எப்படி பலன்னு மாறுது. அதே மாதிரி தான் நம்மளோட முயற்சியும் பண்ணால் தான் நம்ம வாழ்க்கையை வந்து வெற்றி அடையும். யாராவது வந்து உங்களால் முடியாதுன்னு சொன்னால் இந்த கரையை நினச்சிக்கோங்க. நம்மளால் இந்த கரை முதல்ல வந்து எவ்வளோ கருப்பாக இருந்தது இந்த இடம், அதையும் நம்மளால் தேய்ச்சி எடுக்க முடியுது. நம்மளால் எல்லாமே முடியுங்க. நம்ம நினச்சா மட்டும்தான் முடியும். நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. வெக்கமாக இருக்கா? யாராச்சும் கிண்டல் பண்ணுவாங்கன்னு தோணுதா? அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. இந்த கரையை பாருங்கள். முதல்ல பார்க்கும்போது ஐயோ போகாதுன்னு தோணும். ஆனால் இது தேய்ச்சா போயிடும். அது மாதிரி தான் நம்ம பயமும் ஆரம்பித்தா போயிடுங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப யோசிக்காமல் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கணும். நம்ம கண்டிப்பாக முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். வாழ்க்கையை நாம் தான் மாற்றணும். கணவரையோ அப்பாவையோ பிள்ளைங்களையோ மட்டும் நம்பி இருக்காமல் நமக்குன்னு ஒரு காசு, ஒரு அடையாளம் இருக்கணும். அதுதான் நிஜம் சுதந்திரம். நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் வாங்க, சீக்கிரமாக ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையும் மாறும். நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெயிக்கலாம். என்ன சரியா? இப்போ நான் எப்படி வந்து கவுண்டர் டாப்பை தேய்ச்சி க்ளீன் பண்ணுற பாருங்கள். லேசாக தேய்ச்சாலே எப்படி அழுக்கு போகுது பார்த்தீங்களா? வாழ்க்கையும் அப்படி தாங்க. தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணால் போதும். பொண்ணுங்களால் உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்குறவங்க முன்னாடி வந்து நம்ம வந்து ஜெயிச்சு காட்டணும். நமக்கு இப்போ பெண்களால் முடியாதுன்னு எதுவுமே இல்லைங்க. எல்லாருமே எல்லா ஒரு விஷயத்தில் வந்து பெண்களாக இருக்கிற எல்லாருமே வந்து எல்லா துறையிலையுமே வந்து வெற்றி பெறாங்க. அது எல்லாருமே நம்மளும் பார்க்குறோம், நமக்கும் தெரியும். ஆனால் மற்றவங்க ஜெயிச்சு வர்றதை நம்ம ஹாப்பியாக நினைக்கிறோம். நம்ம எப்போ அதை பண்ண போகிறோன்னு நம்ம யோசிக்கிறதே இல்லைங்க. அதனால் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை முதல்ல வந்து ஆரம்பிங்க. தையலா, சமையலா, மெகந்தியா, அதை இன்றைக்கே ஆரம்பிச்சிருங்க. ஊர் என்ன சொல்லும் யோசிக்காதீங்க. இந்த எண்ணெய் கரையை நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன், நாளைக்கு இன்னும் கஷ்டம். அதே மாதிரி தாங்க நம்ம கனவும். இப்போ நல்லா தேய்ச்சி முடித்து இப்போ ஈர துணியில் துடைக்கிறேன் பாருங்கள். எப்படி பலன்னு மனசுக்கு எவ்வளோ நிம்மதியாக நம்ம உழைப்புக்கு ரிசல்ட் வரும்போது அந்த சந்தோஷம் தனிங்க. நம்ம கையில் காசு வரும்போது தைரியம் அப்படி தான். அதனால தான் சொல்லுறேன், சீக்கிரம் ஒரு தொழில் ஆரம்பிங்க. எல்லாரும் செய்கிறாங்கன்றதுக்காக எதுவும் நீங்கள் வந்து செய்யாதீங்க. உங்கள் மனசுக்கு வந்து செய்யணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வருன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அதை வந்து கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. கண்டிப்பாக உட்காந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் யோசிச்சு பாருங்கள், நம்ம என்ன செய்யலான்றது உங்களுக்கு அப்போ வந்து தோணும். தொடச்சி முடிக்கிறேன். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. 5 நிமிஷம் உழைப்பு, ஆனால் ரிசல்ட் நிரந்தரம். அது மாதிரி தான் நம்ம தொழிலும். இன்றைக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நாளைக்கு அது நம்மளை காப்பாற்றுங்க. அதனால தான் சொல்கிறேன், பொண்ணுங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு ஆரம்பிங்க. வெக்கப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் ஆரம்பிச்சிட்டேன், நீங்களாம் வாங்க. உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நம்ம சேர்ந்து வளரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நானும் இந்த மாதிரி தாங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நம்மளால் முடியாதுன்னு, எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன். நான் இந்த யூடியூப் சேனல் வந்து 2024 ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல், வீடியோ போட்டு அது அப்லோட் ஆகாமல், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அப்படியே விட்டுட்டு இருந்தேன். ஆனால் நான் இப்போ வந்து அது 2 வருஷமாக அது எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்கும் போது வந்து நான் அதை செக் பண்ணி பார்த்து கற்றுக்கிட்டேன்.
முடியாதுன்னு நினச்ச என்னாலேயும் முடியுது. கண்டிப்பாக உங்களால் முடியுங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது, நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க, என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நானும் கொஞ்ச நாளாக இப்படியே யோசிச்சு எவ்வளோ நாள் போயிடுச்சுங்க. நம்மளால முடியும், நம்மளும் வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணலாம். நம்ம ஒரு வருமானம் வச்சு இப்போ இருக்கிற சூழலுக்கு நம்மளால் வந்து குடும்பம் பண்ண முடியாது. நம்மளால் கொஞ்சம் முடிஞ்சால் நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வருமோ நீங்கள் அதை செய்யுங்க. நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து 1 மந்த்து தான் ஆகுது. நம்மளோட சேனல் இன்னும் மானிட்டேஷன் ஆகலை. நீங்கள் நினச்சா கண்டிப்பாக முடியும். உங்களோட சப்போர்ட் ஆதரவு எனக்கு கண்டிப்பாக வேணும். உங்கள் வீட்டு பொண்ணா நினச்சி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இப்போ இந்த மாதிரி வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கில் என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட லைஃப்லேயும் சீக்கிரமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். நம்மளோட சேனலில் வேறு எந்த மாதிரி வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.